ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அரிசினாலே எப்படி புளி குழக்கட்டை பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இங்கே நான் 1 கப்பு ஒரு 1 டம்ளர் திணை அரிசி எடுத்துட்டேன். அதுக்கு 1/4 கப்பு பயத்தம்பருப்பு. அது போதுமானது. அது நல்லா ஆனால் வாஷ் பண்ணணும், திரும்பி திரும்பி வாஷ் பண்ணணும் 3 தடவை. அப்புறமா ஒரு துணியில் நான் காய போட்டுவிட்டேன். காய போடுறதுக்கு ஒரு 1 or 2 hours ஆகும். நல்லா காஞ்சதுக்கு அப்புறமா இது ஒரு கோர்ஸாக அரைச்சிக்கணும். இதை கோர்ஸாக மிக்சியில் அரைச்சின்னுட்டா அது கூட ஒரு 4 மிளகும் சேர்த்து போட்டு நான் அரைச்சிட்டேன். இப்போ ஒரு கடாயில் எண்ணெய் விட்டுட்டு நம்ம உப்புமாக்கு என்னெல்லாம் தாளிச்சு கொட்டோம், கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, மிளகா வத்தல், பெருங்காயம், கருவேப்பிலை எல்லாத்தையுமா போட்டுக்கணும். தேங்காய் போட்டுக்கணும். நான் இங்கே 1:3 ரேஷியோவில் ஜலம் விட்டுருக்கேன். தேவையான அளவு உப்பையும் போட்டுட்டு இந்த மாவையும் போட்டு நல்லா கிளறிடணும். நல்லா கெட்டியான உடனேயும் கை பொறுக்கிற சூட்டில் வந்ததுக்கப்புறமா இதை பிடிச்சி வச்சிடணும். நம்ம புளிக்குழக்கட்டைக்கு பிடிப்போம் இல்லையா, அந்த மாதிரி பிடிச்சி ஒரு 10 or 15 minutes எடுத்தால் புளிக்குழக்கட்டை ரெடி.